வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கேஸ் ஸ்டேட்டஸ் அப்டேட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வழக்கில் இது இறுதி நிலையில் தான் எட்டியிருக்குன்றதை நம்ம நம்பலாம். இதில் 697 பேர் அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு இது ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகவே நம்ம சொல்லலாம். ஸோ என்னென்னா, மிக விரைவிலேயே அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ன்றது அனைவருக்குமே கொடுக்கப்படும். செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பணி நியமனம்ன்றது மிக விரைவிலே கிடைப்பதற்கான வாய்ப்புகள்ன்றது மிக அதிகமாகவே இருக்குது. ஸோ வரப்போகிற ஒரு வாரங்களில் இதற்கான இறுதி அறிவிப்புன்றது, இறுதி ஆணைன்றது வெளியிடப்படும்ன்றதை நம்ம எல்லாருமே நம்பலாம். ஸோ இன்றைக்கி அந்த உயர்நீதிமன்றத்தில் நடந்த விவாதங்களில் ஆல்ரெடி நிறுத்தி வைக்கப்பட்ட 697 பேருக்கான பணி நியமனம்ன்றது வழங்கப்படலாம். ஸோ அதற்கான எந்த ஒரு தடையுமே இல்லை என்றதை வாய்மொழியாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதால் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் யாருமே கவலைப்பட தேவையில்லை தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில். இதில் வேறு என்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நடைபெற்ற விவாதங்களில் இந்த 697 பேரில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுன்றது இன்றைக்கி நடந்த விவாதங்களில் அந்த 3 சென்டர்கள், ஸோ அந்த 3 சென்டரில் எக்ஸாம் நடந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த தேர்வர்கள் அங்கே எழுதுனவங்க யாராவது இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த பணி நியமனம்ன்றது வழங்கக்கூடாதுன்றதை மட்டுமே ஜட்ஜு வாய்மொழியாக தெரிவிச்சிருக்காரு. ஸோ என்னென்னா, அந்த பணி வழங்குவதற்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது 697 பேருக்கு. ஆனால் அந்த பணி நியமனம் வாங்குவவங்க அந்த 3 சென்டர்கள், அந்த 3 தேர்வு மையங்களிலும் இருக்கக்கூடாதுன்றதையுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா அங்கே ஒரு சில குறிப்பிட்ட தேர்வுகளுக்கு மட்டுமே தேர்வு நடைபெற்றது. அது தவறான விஷயன்றது ஜட்ஜு முழுமையாக நம்புறதால இந்த 697 பேரில் அங்கே இருக்கக்கூடிய தேர்வு எழுதுனவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு பணி நியமனம்ன்றது வழங்கப்படாதுன்றதையுமே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய விவாதங்களில் பார்த்திங்கன்னா, நார்மலைசேஷன்றதுமே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதுன்ற பட்சத்தில் தான் ஜட்ஜினுடைய முடிவாக இருந்தது. பட் இன்றைக்கு பார்த்திங்கன்னா, அந்த நார்மலைசேஷனை பற்றி எந்த ஒரு விஷயமே தெரிவிக்கப்படவில்லை. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா, பணி நியமனம் வாங்குவது தொடர்பாக எந்த ஒரு ஆட்சேபமும் இல்லை. பணி நியமனம்ன்றது வழங்கலாம். ஆனால் இந்த 3 சென்டர்களில் இருக்கக்கூடாது அந்த செலக்டட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுன்றது தெளிவாக இருக்காங்க. இதே மாதிரி அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அந்த மீதம் இருக்கக்கூடிய 697 ப்ளஸ் அந்த 814 ப்ளஸ் கூடுதலாகவுமே நம்மளுக்கு ஒரு 10 பேர் கொடுத்துருந்தாங்க. ஸோ எதுவாக இருந்தாலுமே சரி, அதுக்கு எந்த பணி நியமனம் வாங்குவதற்கு எந்த ஒரு தடங்களும் இல்லைன்றது சொல்லியிருக்காங்க. பட் அதே மாதிரி நம்மளுக்கு அடுத்ததான் அந்த கீ சேலஞ்சஸ் சம்மந்தமான அந்த வழக்குகள் தொடர்பாக பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு 21/12/2020 அன்றைக்கி அது தொடர்பான வழக்குகள் எல்லாமே நம்மளுக்கு அது தொடர்பான கருத்துக்கள், அது தொடர்பான நிலுவையில் இருக்கக்கூடிய அனைத்து மனுக்களுமே 21ஆம் கீ சேலஞ்சஸ் ரிலேட்டடான எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு 21ஆம் வரப்போகுது. ஸோ அது வரலையுமே எந்த மாதிரியான முடிவுகள்ன்றது ஆர்டர்ன்றது அதுக்குள்ளே வெளியிடப்படுமா, இல்லை அதுக்கு அடுத்த பிறகு அந்த 21ஆம் பிறகு வெளியிடப்படுமான்றதுமே நம்மளுக்கு தெரியல. பட் இந்த 3 சென்டர்கள்லையுமே தேர்வுகள்ன்றது முறையாக நடைபெற்றதா இல்லையா? ஸோ ஏன்னா கவர்மெண்ட்ன்றது எக்ஸாமினேஷன்றது வைக்க முடியாது, திரும்ப வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றது தெரிவிச்சிட்டதால் அந்த 3 சென்டரில் எக்ஸாமினேஷன் கரெக்டாக நடந்ததா இல்லையான்றது ஆய்வு செய்து அறிக்கையை சமர்ப்பிக்க அந்த குழு கமிட்டின்றதை நிர்ணயிக்கப்படுறாங்க. ஸோ அதில் அந்த கமிட்டி என்ன டிசைட் பண்ணி சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு இருக்க போது அந்த 3 சென்டர்களை பொறுத்து வரலையுமே. மற்றபடி மற்ற அனைவர்களுக்குமே அந்த பணி நியமனம்ன்றது வழங்கப்படலாம். அதே மாதிரி நார்மலைசேஷனுமே இன்னும் அது எந்த ஒரு முடிவான ஒரு விஷயமாகவும் தெரிவிக்கப்படவில்லை. ஸோ இருந்த போதிலுமே இந்த அந்த கமிட்டி கொடுக்கப்படக்கூடிய அந்த 3 சென்டர்லையும் என்ன நடந்ததுன்றதை பற்றி தெரிவிக்கப்படுது. அதை பொறுத்துமே அதே மாதிரி கீ சேலஞ்சஸில் யாராவது ஒருத்தர் அந்த அவங்க தரப்பு நியாயங்களை நிரூபிக்கப்பட்டால் அது தொடர்பான அந்த ரிசர்வ்டு கேண்டிடேட் லிஸ்ட்லேயுமே நம்மளுக்கு மாறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது.
மற்றபடி இந்த பணி நியமனம் வழங்குவதற்கு எந்த ஒரு தடையுமே இல்லைன்ற மாதிரி தான் வாய்மொழியாக சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஃபைனலாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த கேஸ் டீட்டெயில்ஸை பற்றி முழுமையான தகவல்கள்ன்றது தெரியும். பட் எனிவே அனைத்து அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தேர்வு எழுதணுங்களை அனைவருக்குமே நம்மளுடைய சேனலின் சார்பாக மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்குமே வாழ்த்துக்களை நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இன்றைய தேதி வரல உங்களுக்கான நம்பகமான செய்திகள் நம்மளுடைய சேனல் மூலயமா கொடுத்துருக்கோன்றதை நம்ம நம்புகிறோம். இனி வரும் காலங்களிலுமே அது தொடரும். நீங்கள் பணி நியமனம் வாங்கணுன்றது எங்களுடைய முழு மனதோடு நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம். அனைவருக்குமே இது வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அனைவருக்குமே வாழ்த்துக்கள். அந்த பணி நியமனம் ஆர்டர் கிடைக்கணுன்றது எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு செய்தி தான். கண்டிப்பாக எல்லாருமே அந்த பணி நியமனன்றதை வாங்கணும். இந்த வழக்கம் நல்லபடியாக முடிஞ்சு அடுத்து வரவங்களுக்குமே இது வந்து ஒரு வழிகாட்டியாக ஒரு வழி விடுதலாக இருக்கிற மாதிரி இருக்கணுன்றதை நம்ம வந்து நம்புகிறோம். ஸோ என்ன இது நீண்ட நாட்களாகவே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டேலியே இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ கிளியர் பண்ண மாதிரி இருக்குது. சப்போஸ் இந்த ஓரலாக தான் இப்போதைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஆர்டராக வந்ததுன்னா நம்மளுக்கு இன்னுமே கிளியரான ஒரு வே நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ என்ன தான் இந்த அடுத்து வர எக்ஸாமினர்ஸுக்குமே இது வந்து ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்குன்றதை நம்ம வந்து நம்புகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் உங்களுக்கான ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்த உடனே இந்த போஸ்டிங்கை பற்றி அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பற்றி வந்த உடனே உங்களுக்கு வந்து தெரிவிப்போம். அடுத்த ஹியரிங் எது வந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் சம்மந்தமாக எது வந்தாலுமே உங்களுக்கு தெரிவிப்போம். இந்த கீழ் சேலஞ்சஸ் பற்றியும் என்ன சொல்கிறாங்க, இப்போது கொடுத்துருக்கக்கூடிய ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன்றது ஆர்டராக வெளியே வந்த என்ன மாதிரியான ஆர்டர்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்கன்றதையும் நம்மளுடைய சேனலில் மிக தெளிவாக நம்ம தெரிவிக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளுமே நம்ம மேற்கொள்ளுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.